இந்த ஒரு போஸ்ட்டை பாருங்கள். இந்த போஸ்ட்டை பார்த்துட்டு விஷால் செம்புலாம் கதறின்னு கதறிட்டு இருக்காங்க. அந்த போஸ்ட்டில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னா, பிக் பாஸ் லைவ் அலர்ட் அப்படின்னு சொல்லி போட்டு சௌந்தர்யா ஃபன் டாஸ்க் வின் பிக் பாஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்கல்ல. இந்த ஒரு போஸ்ட்டை வந்து பாருங்கள். போட்டிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார். அவங்களுடைய அபிஷியல் பக்கத்தில் வந்து போட்டாங்க. இந்த மாதிரி சௌந்தர்யா வந்து ஃபன் டாஸ்க் பண்ண போகிறாங்க, எல்லோரும் வந்து பிக் பாஸ் லைவ் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி போட்டாங்களே. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷால் செம்புகள்லாம் கதறுன்னு கதறாங்க. இன்னும் பல செம்புகள் கதறாங்க. ஐயோ, நான் அந்த பாட்டை கேட்டேன், என்னால் வந்து கேட்கவே முடியல, எனக்கு வந்து காது ஒரு பக்கம் அப்படியே கொய்யின்னு இருக்குது, தெரியாதனமாக நான் பார்த்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கதறுன்னு கதைட்டு இருக்காங்க. நம்மளுக்கு அது பார்க்க செம்மையாக இருக்குது. தரமான சம்பவம் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 21 பேர் இருக்காங்க. எவனுமே இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு கண்டென்ட் கூட இல்லைங்க. நீங்கள் லைவ் பார்த்துருப்பீங்க. ஒரு கண்டென்ட்டாக இருக்காதா, ஒன்று இருக்கா, உருப்படியாக ஒன்றும் கூட இல்லை. சரி, ஃபன்னுக்காவது எவனா பண்ணுறானா, எவனும் பண்ணுறதில்ல. சௌந்தர்யா தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஃபன் வந்து பண்ணுறாங்க. அதில் வந்து அவங்களாம் ஓனாக அந்த ரிலீக்ஸ் எல்லாம் போட்டு பாடுறாங்க. காதல் என் காதல் அது கண்ணீரில் போச்சு, அது போச்சு, அது வெந்நீரில் அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. அதாவது காதல் என் காதல் அது கண்ணீரில் போச்சு, அது போச்சு வெந்நீரில், ஓ கடவுளே அப்படின்னு சொல்லி அவங்க வாய்ஸில் அந்த கரகரப்பான ஒரு தொண்டை இருக்குல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நல்லா தான் வந்து பாடுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பயவுள்ளைக்கு வந்து புரிய மாட்டுது. ஓ கடவுளே கடவுளே, ஓ மாய் கடவுளே. நம்மளுக்கு வந்து ஜாலியாக தானே இருக்குது. நல்லா பிக் பாஸ்காரனே வந்து போட்டான், அந்த டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார்காரனே போட்டான். சௌந்தர்யா வந்து லைவில் ஃபன் பண்ணுறாங்க, வந்து பாருங்கள், அவன் சௌந்தர்யா பேரையே போட்டான். அப்போது அவங்களுக்கு என்ன ஆகும், ஐயையோ இவன் எங்காலும் வரணுமே. சில பேர் முத்துக்குமார் செம்புகளாம் ஐயையோ எங்காலும் போடுகடா அப்படின்னு. அவன் என்னத்தனை ஃபன் பண்ணுறாங்க, ஒன்றும் பண்ணாமல் அப்படியே முறைச்சி பேசுகிறாங்க, இல்லாட்டா ஒன்றுமே பண்ண மாட்டுறாங்க. சௌந்தர்யா தான் பண்ணுறாங்க, அதனால் போடுறாங்க. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.